இடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை 8 கிராம் அதாவது ஒரு மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தாய்மாமன் தங்க மோதிரம் மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன். நீங்க தப்பா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையையும் பங்கேற்றிருந்தீங்க, அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாரு, அதை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வர்றீங்களானே? நான் அதை நினைச்சு அழலீங்க, இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறேன். எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவர் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல சார். நாங்களே சொல்றோமே சார், மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம், இதான் எங்க முழக்கம். நீங்க ஒரிஜினலா இல்லையா நாங்க செக் பண்றோம். நீங்க உண்மையாவே மக்கள் மேல நாங்க பதில் கேட்கறோம். நீ 4765 கடையை மூடாம பார்க்கலாம், 1400 மனமகிழ் மன்றங்களை மூடுங்க, நாங்க வரவேற்கிறோன்றோம். வேற யார் வரவேற்கணும்? ஊழியர் வரவேற்கிறாங்க சார், நாங்க மூடுகின்றோம். உங்களுக்கு சாராயத்தித்து பொழைக்கணுன்ற எண்ணம் இருக்கு, உங்களுக்கு கண் துடைப்புக்கு சார். ஆட்சி வந்த போதெல்லாம் 200 கடை 400 கடை 300 கடை மூடுவேன்னு சொல்றதுலாம் வந்து வழக்கமா பண்ற சார், அது புதுசு இல்லை. உனக்கு ஒரிஜினலா மூணுனா என்ன பண்ணா, தொழிலாளி வேலை கொடு ஃபர்ஸ்ட், அவனை மாற்று பண்ணி கொடுத்து மூடி தோலை. ஜனங்க வயிறு நல்லா, உடம்பு நல்லா இருக்கும், சாதாரண ஜனங்க நல்லா இருப்பாங்க, நாங்களே விரும்புறோம். இதுல விஜய் சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு இல்லை, நான் உள்ள சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்றதுல பெரிய ஆர்வம் கிடையாது, ஆதரவை கொடுத்துட்டாப்ல. ஏன்னா அவன் தானே முதல் போட்டவன், இல்லை முதல் போட்டவன் அமைச்சர் இருந்துட்டு போறேன், நம்ம முதலமைச்சர் மேல அப்படி சோ காட்டினா மட்டும் போதும். இவ்வளவுதான் விஜய்க்கு என்ன, முதல் போட்டவன் அமைச்சர் இருந்துட்டு போறானே, நம்மள இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கானே. அவன் குடும்பம் ஆடுனா என்ன, ஆடல என்ன, கரண்ட் வந்தா என்ன, வரலனா என்ன பண்ணி நாட்டு நாசமா போன. வெளியே வந்து நம்ம ஒரு Mr. Vijay is a immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போய் நின்று வாடா. பிறப்பினால எல்லாரும் சமம்னு சொல்றவங்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ ஒரு நாய் இருக்கு வளர்க்குற வீட்டுல, தட் இஸ் பெட் டாக் வளர்க்குறோமோ இல்லையோ, ஒரு பொமரேனியன் ஒரு டாக் வளர்க்குறான்னு சொல்றான்னு வச்சுங்க. இந்த நாய்க்கு ஏன் இதுதான் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா அதுதான் பெட் டாக்கா இருக்க முடியும். ஏன் நாயிலேயே இன்னொரு ஜாதி இருக்கு, அல்சேஷன் ஒரு ஜாதி இருக்கு, அதை ஏன் வீட்டுல வளர்க்க கூடாது? So within the characteristic of dog, certain dogs are called as pet animal, certain dogs are called wild animal. Within the characteristic அந்த டாகுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம ஏன் மனிதன்லயே அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன் நான். அட நாயே, அதெல்லாம் கிராஸ்ல பிறந்தது, அது கடவுளால் அந்த நாயெல்லாம் படைக்கப்படல.
நரிக்கும் நாய்க்கும் பிறந்ததுதான் அல்சேஷன். அது பார்த்தா நரி மாதிரியே இருக்கும். சரி, நீ உயர்ந்த ஜாதின்னு சொல்லி அல்சேஷனோட ஒப்பிட்டு இல்ல, உனக்கு பாப்பான்னு நீ நினைச்சுக்கிற. மார்கழி மாசம் புரட்டாசி மாசம் அல்சேஷனை, ஜெர்மன் செப்பாட, கிராடான எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ள விட்டு பாரு. அதுக்கு தெரியுமா நான் அல்சேஷனு, நான் கிரேடானு, நான் ஜெர்மன் செப்பாடு இது கூட சேரக்கூடாது அப்படின்னு எந்த நாய்க்காவது தெரியுமா? வெளியில எல்லாம் வரும்போது இன்னொரு புது இனம் வரும். ஆட நாயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நாங்க வந்து நின்று பார்க்கணும். என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா. அதனால அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் பைத்தியம், ஃபுல் பைத்தியம், ஃபுல் பைத்தியம். மேற்கு வங்காளத்தில் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபா போட்டாங்க. எனக்குன்னு தெரியுமா? ஜூன் 1 தேர்தல் வாக்குறுதியில் தற்போதைய முதலமைச்சர் கொடுத்தாரு 2500 போட்டாப்லையா? என்னடா பேசிகிட்டு இருக்க, கஜானா காலின்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி போடுவார்னு கேட்குறியா? அதெல்லாம் கிடையாது. மேற்கு வங்காளத்திலே கடன் சதவீதம் வந்து 40%. ஓகேவா? தமிழ்நாடு வெறும் 26 தான். முன்ன ஏமாற்றிட்டு இருக்காரா? மூளை இருந்தால் நீ கேள்வி கேட்ப, அதான் உங்கள்கிட்ட இல்லையே. ஒன்றை போட்ட ஸ்டெப்பை பார்த்து ஓட்டு போட்ட நீயே இதெல்லாம் கேட்பியா? கேட்டால் உனக்கு மூளைக்குதுன்னு நம்பலாம். தற்கூரியா இல்லையா நீயே முடிவு பண்ணிக்கடா. மூளை இருந்தால் கேள்வி கேட்கலாம், பார்த்துக்க. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. குல வச்சத கேக்குதோ. நம்ம தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட்டை கொடுத்தாரு. அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா மட்டும் சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அது எல்லாமே கடைசி 2-3 நாள்ல ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000-6000 ஓட்டு போயிருக்கோம். அதுக்கு மேலே கூட போயிருக்கோம். நான் மினிமமா சொல்றேன். Meanwhile, காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இன்னும் இவ்வளோ சின்ன வயசில் 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ வீரம்? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறீங்க. ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசுறது வந்து நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி
எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க. விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்களா இருக்கிறவங்க எதிர்த்தா நமக்கு ஒரு விளம்பரம். கதை கேட்கும் போதும் திரு முஸ்தபா அவர்களையோ இல்ல இங்க இருக்கிற அரசியல் கட்சியிலோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஹீரோ கதை கேட்க முடியல, ஒரு டேரக்டர் கதை எழுதணும். ஹீரோவுக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? ஹீரோ கதை கேட்கறவர் வந்து ஒரு சமுதாயத்துல வந்து பாதிப்பு ஏற்படுங்க, தொடர்ந்து ஒரு படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது மூலமா எந்த விதத்துல நீங்க சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்குது? கருப்பனின்னு சொல்லிட்டு விஜய் நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அப்புறம் என்ன நீ இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்ட? ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்பன் நாயமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமாக சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஃபூல்.